கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கடந்த 5 மாதம் அளவும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து இந்த 6வது மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. யாரும் சந்தோஷமாவே இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஏதோ பறி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் வேதம் சொல்லுகிறது இல்லையா? 100வது சங்கீதம் 2வது வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 100:2 வசனம் சொல்லு. தாவீது சொல்றாரு, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி தாவீது அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தான் இன்னல்கள் கஷ்டங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது நாம் எப்படி வரணுமா? மகிழ்ச்சியோடு வரணும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது ஆண்டவர் அவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். ஆகையினால அதை குறித்து நாம் கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை வைத்து நாம் மகிழ்ச்சியோட அவருடைய சமூகத்தில் நாம் ஆராதித்து அவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் இந்த 6வது மாதத்தை காணும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். நாம் எடுத்து நாம் வாசிப்போம். உபாகமம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 7:19. இன்றைய நாளிலேயும் நாம் வாசித்தான இந்த வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி வந்ததான அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை நடத்தி வந்த ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து இங்க சொல்லப்படுகிறது. அவங்க எப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், அவருடைய தேவைகள், இப்படி பலவிதமான காரியங்கள் அங்கே நடந்தது. எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே அவர் கொண்டு வந்தார். அதன் பிறகு நடந்தான காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த 9வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது மன்னிக்கவும், இந்த 7வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கானான் தேசத்திற்குள்ளாக போகும்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்தார். அந்த கானான் தேசத்திற்குள்ளாக அந்த கானான் தேசம் எப்படி இருக்கிறது, அது எப்படிப்பட்ட தேசம் என்பதை காணும்படியாக 12 பேரை என்ன பண்ணாங்க? அனுப்புனாங்க. அதில் 2 பேர் நல்ல ஒரு செய்தியை சொன்னாங்க. மீதமுள்ள 10 நபர் என்ன சொன்னாங்க? துர்ச்செய்தியை சொன்னார்கள் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடி அந்த கானான் தேசத்துல 7 விதமான ஜாதிகள் அங்கே இருக்கிறது என்று சொல்லி 1வது வசனத்துல வாசிக்கின்றோம். அந்த 7 விதமான ஜாதிகள் அவர்கள் எப்படி பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் பராக்கிரமசாலிகள், யுத்தத்துல அவங்க நல்ல வெற்றி பெறவங்க, பலசாலியானவர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நினைத்து அவர்களோடு கூட நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இது ஜனங்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில மோசே அங்க சொல்லுகிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்லுகிறது 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
நீ உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை அவர் அழைத்து வந்த, உன்னை அவர் வழிநடத்தி வந்த எல்லா விதமான காரியங்களையும் நீ நன்றாய் நினைத்து பார். ஏன் என்று சொன்னால், சாதாரணமாக கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை அவர் விடுவிக்கவில்லை. வேதத்தில் வாசிக்கிறது போல கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்கள் அற்புதங்களையும் ஆண்டவர் அந்த இடத்துல செய்து தம்முடைய ஜனங்களை அவர் வழிநடத்தி வந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அந்த 7 விதமான ஜாதிகளை கண்டு இவங்கள் பயந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில தான் அங்க சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் சாதாரணமாக நம்மை அவர் வெளியே கொண்டு வரவில்லை. அநேக விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஜனங்களை அவர் வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்திருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஏதாவது ஒரு தோல்விகள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? உடனே நாம் சோர்வடைந்து போகிறோம். ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு செய்ததான ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நன்றாய் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு அவர் நமக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர் நம்மை தெரிந்து கொண்ட நாட்கள் முதல் அல்லது நாம் பிறந்த ஒவ்வொரு நாட்கள் முதல் இந்த நாள் வரையிலேயும் நம்மை அழைத்த தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் நம்மை நடத்த வந்திருக்கிறதான சகல காரியங்களையும் நாம் நன்றாய் நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது உடனே நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போறோம். நாம் நினைத்த காரியங்கள் நடைபெறாமல் போனால் நாம் சோர்வடைந்து போகிறோம். ஆண்டவரை தேடுவதை நாம் தவிர்த்து விடுகிறோம். ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை நாம் தடுத்து நாம் நிறுத்தி விடுகிறோம். அப்போ ஆண்டவருக்குள்ளாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யும் பொழுது ஆண்டவரை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறோம், நன்றாக ஜெபிக்கிறோம், சகல காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இன்னல்கள் வரும் பொழுது, ஒரு கவலை நம்மை நெருங்கும் பொழுது உடனே நாம் என்ன செய்கிறோம்? பின்வாங்கி போகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் நடத்தி வந்ததான சகல காரியங்களையும் நாம் நன்றாய் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தேவையோடு இருக்கும்போது, ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த தேவையை சந்தித்து அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்தார் இல்லையா? அந்த காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கும் பொழுது அநேகர் பலவிதமான நோயினால அநேகர் இன்றைக்கு மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவனையும் பலத்தையும் கொடுத்து இன்றைக்கும் கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரச்சனையை கண்டு, போராட்டங்களை கண்டு ஒவ்வொரு நாளும் நாம் சோர்வடைந்து கொண்டே போனால் அதனால எந்த ஒரு லாபமும் நமக்கு கிடையாது. நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வருகிறதான கஷ்டங்களை குறித்து நாம் சோர்வடைந்து போகாமல் நாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர்தான் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 46வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. தாயின் வயிற்றில் பிறந்தது முதல், அதாவது உற்பத்தி ஆனது முதல் அவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் என்ன பண்ணுகிறாரு? தாங்கி இருக்கிறார்.
அப்ப அந்த தேவன் இப்பொழுது நமக்கு இருக்கிறதான போராட்டங்களிலிருந்து அந்த உயிருள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் எதை கண்டும் நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள்ளாக நாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 22:3, இங்கே தாவீதை குறித்து நாம் பார்க்கின்றோம். தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக சில காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில தாவீது கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று சொல்லி அறியும்படியாக அவர் என்ன செய்யறாரு, அவர் புறப்பட்டு போகிறார். போவதற்கு முன்பதாக தன்னோடு இருந்த தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அங்கே வேதம் சொல்லுகிறது, மோவாபின் ராஜாவின் இடத்துல அவங்க 2 பேரையும் அவர்கிட்ட விட்டுட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார் என்பதை குறித்து நான் அறியும் மட்டும் என் தகப்பனையும் என் தாயையும் நீங்க என்ன பண்ணுங்க, பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாவீது அந்த மோவாப் ராஜாவை பார்த்து அவர் சொல்றார். இங்கே வேதம் சொல்லுகிறது, எதற்காக என்று பார்க்கும் பொழுது பெலிஸ்தரோடு கூட யுத்தம் செய்ய வேண்டும். பெலிஸ்தரோடு கூட ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை எப்படி நடத்த வேண்டும், எப்படி அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை அறியும்படியாக இவர் என்ன செய்யறார், தாவீது போகிறார். தனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும் தாவீது. அதை எப்படி மேற்கொள்வது, சுயமாயா அல்லது தன்னுடைய சுய பலத்தினாலா அல்லது தேவனுடைய பலத்தினாலா என்பதை அறியும்படியாக தாவீது என்ன பண்றாரு, அங்க அவர் போறார். தேவன் என்னை எப்படி நடத்துவார்? ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது அந்த காரியத்துல அவர் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக. அவர் புறப்பட்டு போகிறார். கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும், நாம் ஆண்டவர் நடத்தக்கூடாது. என்ன சொல்றீங்க? சில வீடுகளில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவியை என்ன பண்ணணும், நடத்தணும். ஆனா சில வீடுகள் எப்படி இருக்கும், அப்படி ஆப்போசிட்டா இருக்கும். மனைவி என்ன பண்ணுவாங்க, கணவன் நடத்துவாங்க. அவங்கள கேட்காம இவர் எதையும் செய்ய மாட்டார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தாவீது அந்த யுத்தத்திற்கு போக வேண்டும். தனக்கு எதிராக ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்திற்கு போவதற்கு இங்க தாவீது என்ன பண்றாரு, அதை எப்படி அந்த யுத்தத்திற்கு போக வேண்டும் என்பதை அறியும்படியாக. எப்படி அவர் யோசிக்கிறார் பாருங்க. தன்னுடைய சுய பலத்தினால சென்றால் அந்த யுத்தத்தில் நமக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காது என்று அவருக்கு புரியாமல் அவர் என்ன செய்யறாரு, கர்த்தரிடத்துல போறார். அவர் என்ன நடத்தணும், ஏன் அவர் நடத்தினால் எனக்கு என்ன வரும், ஜெயம் வரும். பாருங்க, அவர் நடத்தும்படியாக அவர் போறாரு ஆண்டுடைய ஆலோசனை கேட்பதற்காக. அப்போ அங்க அவரு போயிட்டாரு. அப்போ அவர் நம்ம எப்படி அவர் நடத்துவார் இல்லைங்களா? அவர் என்னை எப்படி நடத்துவார் என்பதை நான் அறியும்படியாக நான் என்ன பண்ண போறேன், நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த மோவாப் ராஜா கிட்ட சொல்லிட்டு அவர் போறார்.
அவர் நடத்துவார். எப்படி அவர் நடத்துவார்? ஒரு கேள்வி. அவர் எப்படி நடத்துவார்? வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14:16, இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் அறியும்படியாக தாவீது போகிறார். அந்த இடத்துல தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? யார் அவர் நடத்துறாரு? சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தெளிவா அங்க வேதம் சொல்லுகிறது, நான் போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ தாவீது அது யுத்தத்திற்கு போவதற்கு அவர் என்ன பண்றாரு? எப்படி அந்த யுத்தத்திற்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் அறியும்படியாக போறாரு. அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, அதே 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க கேட்கிறாரு, ஆண்டவரே நான் போகலாமா போக கூடாதா, எனக்கு நீங்க ஜெயத்தை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை இன்றைக்கு உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னது போலவே பெலிஸ்தரை தாவீது கையில அவர் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, நாம் ஒரு காரியத்தை நாம் செய்யணும்னு சொன்னா சுயமாய் நாம் ஒன்றை செய்யும் பொழுது அதுல பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை ஆண்டவரிடத்துல நாம் சொல்லி அவர் நம்மை நடத்தும் பொழுது, நீ இதை செய், இது வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அதன்படி நாம் அந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். அதில் ஒரு குறைவும் காணப்படாது. குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால நம்மை நடத்த கர்த்தர் ஒருவர் நியமித்திருக்கிறார். அவர்தான் யாரு? சத்திய ஆவியானவர். அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நம் ஒவ்வொருவரும் என்ன பண்றாரு? அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எது தவறு, எது சரி என்பதை அதை நமக்கு அவர் காண்பித்து, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அதை நமக்கு அவர் வெளிப்படுத்தும் பொழுது, அதன்படி நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாசித்தோம் 19வது வசனம், கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் நீ நன்றாய் நினைத்து அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதன் அடிப்படையில் நம்ம தியானித்து வந்தோம். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் ஏன் வனாந்தரத்தில் அவர் நடத்தி வந்தார்? இல்லைங்களா? ஏன் அவர் நடத்தி வந்தார்? எதற்காக அவர் நடத்தி வந்தார்? 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் நடத்தி கொண்டு வருகிறார். கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? அவர் கொண்டு போய் இருக்கலாம். ஏன் அவர்கள் 40 ஆண்டுகளை ஏன் நடத்தணும்? 40 ஆண்டுகள் ஏன் அவர்களை ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலேயே என்ன பண்றாங்க? சுற்றி 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 வராங்க. எதற்காக? ஏன் அவர்களை அப்படி அலையவிட்டார்? எடுத்து வாசிப்போம். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்கே வாசிக்கிற 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு
கர்த்தர் 40 ஆண்டுகள் தம்முடைய ஜனங்களை அவர் வனாந்திரத்திலே அவர் வழிநடத்தினார். ஹalleluya, ஹalleluya. எதற்காக நடத்தினார்? ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் காணப்படுகிற காரியங்கள் இன்னது என்பதை அவர் அறியும்படியாக. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அல்ல. வேதம் சொல்லுகிறது 40 ஆண்டுகள் நடத்தினார். ஏன் அவர் 40 ஆண்டுகள் நடத்தினார் என்று பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் இருதயத்தில் உள்ளவைகளை அவர் அறியும்படியாக. அவர்கள் இருதயத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறியும்படியாக அவர் என்ன செய்யறாரு? 40 ஆண்டுகள் நடத்தி கொண்டு வருகிறார். கடந்த நாட்களில் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். எத்தனையோ நம்ம இந்த அதிகாரத்தை படிச்சிருக்கிறோம், இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது அந்த ஒரு வசனத்துல மாத்திரம் நான் தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது அங்கே தெளிவாக அந்த வசனத்தை என்னால நான் நிறுத்திட்டேன். அப்ப எதற்காக அந்த இடத்துல ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் 40 ஆண்டுகள் நடத்துவது? என்ன காரணம்? எதற்காக அவர் நடத்தினார்? ஏன் அவர்களை பசியினாலும் தாகத்தினாலும் வறட்சினாலும் ஏன் ஜனங்களை அவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்போதுதான் சிந்தை கேட்டினது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்டதான சூழ்நிலையில அவர்கள் என்னென்ன நினைக்கிறார்கள் என்பதை அறியும்படியாக கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆனா 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல அவங்க நடத்தி இருக்கிறார். சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை. அந்த நேரத்துல ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? குடிக்க தண்ணீர் இல்லை. அப்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒவ்வொரு முறையும் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு சோதனை வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாங்க? முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிறதை அவர் அறியும்படியாக என்ன பண்றாரு? ஒவ்வொருவரும் அவரு 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலேயே அவர் சொத்த விடுறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு நம்ம செய்யணும், நம்ம முற்படுறோம், ஆனால் அதை செய்ய முடியல. ஏன் முடியல? ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் முடியல என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை அறியும்படியாக அந்த காரியம் அது தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது என்ன பண்றாங்க? ஜனங்க நல்லா ஆடி பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துறாங்க. ஆனால் ஒரு கஷ்டம் வரும் பொழுது என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம என்ன எடுத்துக் கொண்டிருக்கிறோம்? ஒன்று செய்ய நினைச்சா அது ஒன்று நடந்துடணும். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அப்படி அல்ல. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்து கொண்டு அவர் அறிகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது அந்த நேரத்தில் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல, நம்ம நினைக்கிறது யாருக்கு தெரிய போகுது என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? சோதிக்கிறார். யோபுவை சோதித்தார் இல்லையா? அவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு ஆச்சரியம். தன் நாவினால் கூட என்ன பண்ண ஆண்டவரை அவன் தூஷிக்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா நம்முடைய இருதயம் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரை தூஷிக்கிறோமா? ஆண்டவரை காயப்படுத்துகிறோமா? சிந்தித்து பாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய இருதயத்தில் உள்ளதை அவர் அறியும்படியாக நமக்கு சில நேரங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மை சோதிக்கிறார். சில கஷ்டங்களை அவர் கொண்டு வருகிறார். அந்த சூழ்நிலையில கூட யோபுவை போல நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் யோபு எப்படி உறுதியாய் பற்றி கொண்டிருந்தானோ அதே போல நாம் இருக்க வேண்டும் என சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதை கண்டு நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது.
நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், நான் எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டேன் இது நடக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த காரியம் வாழ்க்கை என்ன பண்ணல, நடக்கல. உடனே என்ன பண்றாங்க, ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுது? 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். ஆண்டவரை பார்த்து ஓட வேண்டும், மனுஷனை பார்த்து ஓடக்கூடாது, வேற எந்த காரியங்களை பார்த்து ஓடக்கூடாது, உலகத்தை கண்டு ஓடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை பார்த்து நாம் ஓடும் பொழுது நிச்சயமாக அவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். மனுஷனை தேடி போகிறோம், மற்ற காரியங்களை தேடி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஏன்? நம்முடைய தேவைகள் நிறைவாகும்படியாக. அதான் இங்க சொல்றாரு, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை ஆண்டவர் என்ன பண்றாரு, அறிகிறவராக இருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும் பொழுது நம் மற்றவங்களை யாரும் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவா இருக்கிற இயேசு கிறிஸ்து நோக்கி நீங்க ஓடுங்க, நீங்க அவரை பார்த்து ஓடுங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்க அவரை பார்த்து ஓடுங்க, அவரை நோக்கி ஓடுங்க, உங்க வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். ஆனால் அவரை நோக்கி பார்க்க முடியல. என்ன சொல்றீங்க? ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியல. ஏன் முடியல? ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியல, நம்முடைய கஷ்ட ஆண்டுகளை சொல்ல முடியல, ஆண்டவரை பார்க்க முடியல. ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அது என்னென்ன காரியங்கள் சொல்லி நாம் அங்கே பார்க்கும் பொழுது, அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி பார்க்க கூடாதபடி நம்மை என்ன செய்யுது, தடை செய்கிறது. அது என்னவென்று பார்க்கும்போது சொல்றாரு, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷன் என்ன பண்ணுது, தீட்டுப்படுத்துகிறது. மனுஷனை தீட்டுப்படுத்த சொல்லி பல விதமான காரியம் சொல்றாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே நமக்கு ஆண்டவருக்கு தெளிவாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்கிறது, மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. இந்த காரியங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க விடாதபடி நம்ம என்ன செய்கிறது, தடை செய்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், குறிப்பாக திருப்பதி ஆராதனைக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ கொடுக்குறாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது அவர் நம்ம இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம் என்பதை அவர் கவனித்து அறிகிறார்.
அந்த நேரத்தில் வசனம் சொல்கிறது, நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் நோக்கி பார்க்க கூடாதபடி நம்ம என்ன பண்ணுது, சில காரியங்கள் நம்மை தடை செய்கிறது. அதற்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுது, ஆண்டவரை நெருங்க விடாதபடி நம்மை தடை செய்கிறது. அந்த காரியங்களை நம்மிலிருந்து நாம் அகற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனையை அவர் நமக்காக கொடுத்தார். அவர் தான் சொல்றாரு, நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதான அவருக்கு பிரிவில்லாத காரியங்கள் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். நம்மை விட்டு அகற்றும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ண முடியும், நோக்கி பார்க்க முடியும். நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நோக்கி பார்க்க கூடாதபடி எந்தெந்த காரியங்கள் நம்மை தடை செய்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கிறதோ அவைகளை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும் பொழுது நம்முடைய குறைவை அவர் நிறைவாக்குவார். அவர் தான் சொல்றார் கலாத்தியர் 5வது அதிகாரத்துல அங்க ஒரு 17-19 காரியங்களை அவர் சொல்றாரு. பொய், பொறாமை, இது எல்லாம் எங்கிருந்து வருகிறது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது. சிலர் சொல்லுவாங்க அது மனுஷனுடைய சுபாவனை கிடையாது. வேதம் சொல்லுகிறது அது எல்லாம் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியம். அப்ப நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தராயிருங்க. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, பரிசுத்தமாய் வாழும்படியாக, தம்மோடு கூட அவர் வைத்துக் கொள்ளும்படியாக அவர் பிரியப்படுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அவரை விட்டு தூரமாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து அறிய வேண்டும். அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூறும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு யோசிச்சு, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, என் இருதயம் எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு உகந்த வண்ணமாக இருக்கிறதா? என் இருதயத்துல நான் நினைக்கிற காரியங்கள், என்னுடைய இருதயத்துல நான் சிந்திக்கிற காரியங்கள் என்ன? யோசிச்சு பாருங்க. ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்தர். நம்மையும் அவிதமாக மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இன்றைக்கு அவர் நம் நினைவு கூற வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொண்டு நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம் ஒவ்வொருவரையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு பெரிய காரியங்கள் அவர் செய்திருக்கிறார். ஒரு மனுஷனால் கூடாத காரியத்தை நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார். அவருடைய தியாக அன்பிற்கு ஈடான அன்பு இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்க ஒரு காரியம். கள்ளம், கபடு, பொறாமை, வஞ்சனை, இப்படிய காரியங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் அகற்ற வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். இப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த திருப்பதி ஆராதனை நாம் பங்கெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு பயனுள்ளதா இருக்காது. நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகாது. நம்மை முற்றிலுமாக அவருடைய சமூகத்தை நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு அர்ப்பணிப்போடு சுத்த இருதயத்தோடு, தாவீது ஜெபம் சுத்த இருதயத்தை
எனக்கு தாங்கப்பா. நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்முடைய குறைகளை ஆண்டிடத்துல சொல்லி நம்மை சுத்திகரித்து நாம் திருப்பத்தில் பங்கெடுப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். நாம் யாரும் முழுங்கால் பண்ணிடுவோமா?